என்ன மங்கை, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ராசாத்தி தான்க்கா. இன்னைக்கு அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனையா, அதான் வாபஸ் வாங்க போக முடியலன்னு மன்னிப்பு கேக்குறா. நாளைக்கு 12 மணிக்கு சரியா போய் நான் வாபஸ் வாங்கிடுவேன். பெரிய அத்தைய கோச்சுக்க வேண்டான்னு சொல்ல சொன்னா. சொல்லி வை அவகிட்ட. மரியாதையா வாபஸ் வாங்கல அவ்வளவுதான். 12 மணிக்கு தானே, எங்களை மீறி எப்படி வாபஸ் வாங்குறான்னு நானும் பாக்குறேன். நாம போட்ட பிட்டு சரியா வேலை செய்த. குமரா, எப்பா குமரா, இதோ வந்துட்டப்பா. சொல்லுங்கப்பா. இதுல மில்லு கலெக்ஷன் பணம் இருக்கு, பேங்க்ல கட்டிடுப்பா. சரிப்பா. டேய் குமரா, பத்திரம் 3-4 கலெக்ஷன் 10 லட்சம் ரூபா இருக்கு. ஜாக்கிரதை எடுத்துட்டு போ. சரிங்க சித்தப்பா. டேய் கதிரே, இங்கேயே வண்டி நிப்பாட்டு. சர்ரா. டேய் கதிரே, சட்டு புட்டுன்னு அந்த கிளாஸ்ல ரோஸ் மில்க ஊத்துறா. இது பொடி மாப்ள. டேய் கதிரே, மேற்படி ஐட்டத்தை எடுத்து சார்வாளுக்கு கொடுக்க போற இந்த ரோஸ் மில்க்ல கலக்கு. டேய் டேய் டேய், இருடா. எத்தனை மாத்திரை கலக்கன? 2 மாத்திரை. ஏண்டா அறிவு கிட்டவன, ஏண்டா அந்த ஆபீசர் முகத்தை பார்த்தா மலச்சிக்கல் பிரச்சனை வந்த மாதிரி அப்படின்னு வெறப்பா இருக்காரு. 2 மாத்திரை போட்டினா ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போன மாதிரி ஆயிரும்டா. இங்க பாரு, அவருக்கு நிக்காம அப்படியே புடிங்கிட்டு போகணும். அதனால ஒரு 4-5 போட்டு கலக்கு. நல்லா அவருக்கு கலக்கட்டும். சரி மாப்ள. போடு போடு, அப்படியே போடு. போட்டு நல்லா தரமா கலக்கு. ரைட்டு. இங்க பாரு, இதுல இருக்க சம்சா போண்டா வடையெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து அதுல வச்சுட்டு எடுத்துட்டு வெளியில வா. அதான் வா 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 வா. டேய் இங்க பாரு, நம்ம போறது அதிகாரிகளோட இடம். இதெல்லாம் தெரிஞ்சு மாட்டணும் வச்சு லாடம் கட்டிடுவாங்க. பவ்யமா வா, சரியா? யோ, முடிவா என்னதான் சொல்ல வர? ஒன்னும் இல்ல சார், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதனால வாயை திறக்காதீங்க. யோ, வா என்ன வீடா? திறக்காதீங்க பூட்டாதீங்கன்னு இருக்க. ஸோ அதுக்கு இல்ல சார், வாயை திறந்தா வம்பு வரும், அதுக்கு தான் பேசாம இருங்கன்னு சொல்றேன். இந்த வார், நீ எனக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு ஸ்டாஃப். என்கிட்ட கண்ணை திறக்க கூடாது, வாயை திறக்கப்படாதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஒரு படு கோபக்கார ஆபீசர். என்கிட்ட போய் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, நேரம் நல்லா இல்ல, இப்படிலாம் ஜோசியம் சொல்லப்படாது. புரியுதா? சும்மா சந்திராஷ்டமம் சூரியாஷ்டமம் அதுக்கெல்லாம் நான் பயந்த ஆளாயா? சார், நான் உங்க நல்லதுக்கு தானே சார் சொல்றேன். What are you talking nonsense, idiot bloody fellow? Go your seat. சார் சார் புரியல. What is the irritating you are talking? No, you are not understand. Stupid you are talking. Bad, very bad. நீங்க ஏதாவது பேசுற சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். இதுக்கு வம்பு. காலங்காத்தாலே டென்ஷன் எமோஷனல் பண்ணிட்டு இருக்கா நான்சென்ஸ். சந்திராஷ்டமிக்குது நமக்கா இல்ல இவனுக்கா? ஒன்னும் புரியலையே. என்ன பிளடி இண்டியன் சென்டிமெண்ட்? ராகு காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லிக்கிட்டு
அதிகாரி ஐயா. என்ன ஆளக்கான? டேய் இங்கதானடா இருப்பாரு, எங்கடா போனாரு? தெரியலையே மாப்ள. முத கப்பல கலந்து வச்சிருக்கு, இவருக்கு கொடுக்கணும்னு. இப்ப எங்க போனாரு தெரியலடா. டேய் அங்க பாரு, ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. முதல்ல அவங்களுக்குலாம் போய் கொடுப்போம், அப்புறம் வந்து இவருக்கு கொடுக்கலாம்டா. அப்படிங்கிற? ஆமாடா. சரி வா வா போலாம். சார் வேலை பார்த்து களைச்சு போயிருப்பாங்கல்ல. சார் வணக்கம் சார், இந்தாங்க சார் ரோஸ் மில்க் எடுத்துக்கங்க. சார் 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 என்ன நீங்க இந்த பக்கமா வரீங்க? வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிங்க. சார் நீங்க எடுத்துக்கங்க சார். வாடா சார். வைடா வைடா சார், சமோசா போட்டா எல்லாம் எடுத்துக்கங்க. நீங்களே எடுத்துக்கோங்க சார். போதுடா, வாடா வாடா. சார் இந்தாங்க சார் ரோஸ் மில்க். என்னப்பா விசேஷம்? சார் என் தங்கச்சி ராசாத்தி நாமினேஷனை வாபஸ் வாங்க போறாள்ல, அதுக்காக தான் சார் எல்லாருக்கும் ரோஸ் மில்க். ஏன்பா ஜெயிச்சா பார்ட்டி கொடுப்பாங்க, நீ என்னப்பா வாபஸ் வாங்குறதுக்குலாம் பார்ட்டி கொடுக்குற? சார் ஓசில கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுவீங்களா? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ரோஸ் மில்க் சூப்பரா இருக்கு சார். அண்ணே டைமிங். இந்தாங்க சார் சாப்பிடுங்க சார். சரி சரி கொடு. அந்த இடத்து பக்கம் எடுத்துக்கங்க. டேய் சாருக்கு பச்சி வேணுமா போண்டா வேணுமா கேட்டு வைக்க, 2 வேணும்னாலும் கொடு. சரி சார். சார் வரட்டுமானாங்க? ஐயோ இப்ப ஆபீசர் வருவாரு, அவருக்கும் சேர்த்து கொடுத்துரு. அவருக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும். சார் அது தெரிஞ்சுதானே நான் கொண்டு வந்தேன். சார் அதிகாரிக்கு கொடுக்காம இருப்பனா? ஆமா அதிகாரி ஐயாவை அவர் சீட்ல காணுமே. வருவாரியா? 2 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துருவாரு. சரி 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 சரி. ஐயோ அத வந்துட்டாரியா? தள்ளு 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 தள்ளு. தள்ளு 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 தள்ளு. அதிகாரி ஐயா, அதிகாரி ஐயா. என்ன இதெல்லாம்? யாரு உங்களுக்கு விட்டது? அது ரோஸ் மில்க் போண்டா. எனக்கு எது குடுக்குறீங்க இதெல்லாம்? அது தங்கச்சி ராசாத்தி நாமினேஷனை வாபஸ் வாங்க போறாள்ல, அதுக்காக கொண்டு வந்தாங்க ஐயா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி. ஐயா சும்மா பிடிக்காதுன்னு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. கேளுங்கப்பா, ரோஸ் மில்க் தான் குடிக்கிறது தம்பி. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஐயோ வேணாம்ப்பா. இங்க பாருங்க ஐயா, உங்க பொண்டாட்டிக்கு அடுத்தபடியா ரோஸ் மில்க்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா அப்படியே பொய் தானே சொல்றீங்க சின்ன பயல்ட்ட. வேணாம்ப்பா. டேய் அத கீழே வைடா, கீழே வை. இந்த குடி அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது இதானே? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க குடிக்கணும் குடிக்கணும் குடிங்க. என்னப்பா வேணாம்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டேன்? ரோஸ் மில்க் உங்க கையில இருக்கு. சொன்னா கேட்க மாட்டேன்ற. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி. உனக்காகத்தான் குடிக்கிறேன். ஐயோ நீங்க எனக்காகத்தான் குடிக்கணும். அன்பு தொல்லப்பா. அன்பு தொல்லையே தான். உனக்காகத்தான்ப்பா குடிக்கிறேன். ஐயோ எனக்காகத்தான் கப்புனு குடிக்க. பிடிக்காதுன்னு ஐயா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனா உங்களுக்கு இன்னைக்கு புடுங்க போறது உறுதி. நீ பாக்குறத பார்த்தா என்ன மறுபடியும் குடிக்க சொல்ல நினைக்கிறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா. ஐயோ அதிகாரிக்கு அம்புட்டு அறிவு. நீங்க குடிச்சே ஆகணும். வேணாம்ப்பா. ஐயோ நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்தாங்க நல்லது, கப்புக்கு புடு குடிக்க. இந்தாங்க குடிக்க. ஐயோ மறுபடியும் பாருங்க ரோஸ் மில்க் உங்க கையில தான் இருக்கு. ஐயோ என்னப்பா இப்படி குடிக்க குடிக்க குடிக்க. குடிச்சுங்க. உனக்காகத்தான் குடிக்கிறேன். ஐயோ எனக்காகத்தான் நீங்க குடிக்கணும். மறுபடியும் சொல்றேன், நான் உனக்காகத்தான் இதை குடிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க எனக்காகத்தான் குடிக்கணும். குடிக்க. முடிச்சு நாங்க வந்த வேலையும் முடிச்சு. நீங்க அது வந்து அதிகாரியா என் கையால உங்களுக்கு ரோஸ் மில்க கொடுத்து உங்களை குடிக்க வச்சு அழகு பாக்கணும்னு நினைச்சேன். அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். சில்லி பாய், சில்லி பாய். போற ஐயா போண்டா. அதையும் வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. பிடிக்காதாப்பா சொன்னா கேட்க மாட்டேன். இதுவும் நீங்க எனக்காகத்தான் சாப்பிடுறீங்க. இனி பிடிக்கவே பிடிக்காதுப்பா. வாசக்கார பிள்ளைகளா இருக்காங்களே, பிடிக்காது பிடிக்காதுன்னு சொன்னா கூட கொடுத்துட்டு போறாங்க. உண்மையில இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொன்ன ருசியா தான் இருக்கு. கார சட்டி தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஐயோ வலிக்குது அத்தை. அத்தை எனக்கு ரொம்ப வலிக்குது அத்தை. என்னாச்சு? அண்ணனே இருங்க பாக்குறேன். என்ன ராசாத்தி அவ தேல் கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா? நீ இப்பதான் பொறுமையா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. பொண்ணு கொஞ்சம் பொறுமையா இரு.
கடிப்பட்ட இடத்துல தேளோட கொடுக்கு இருக்கும். அதை வச்சுதான் விஷம் உள்ள ராஜ தேளா இல்ல சாதாரண தேளான்னு கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா இரு. இலக்கியா, இங்க எங்கேயுமே தேள் கடிச்ச இடமே இல்லையே. அத்தை நல்லா பாருங்க அத்தை, கடிச்சிருக்கு. ஆ. சரி, உன்னை கடிச்ச தேளுங்க? மாமா, தேளு அது வெளியில ஓடிச்சு மாமா. ஓடிருச்சா? அப்படியா? அப்ப சரி, ஒண்ணு செய்யலாம். கடிப்பட்ட இடத்துல தேள் கொடுக்கு இருந்தா ரொம்ப ஆபத்து. அதனால அதை எடுத்துடலாமா? அதை எப்படி எடுப்பாங்க தெரியுமா? ஒரு இரும்பு கம்பிய நெருப்புல நல்லா பழுக்க காய வச்சு தேள் கடிச்ச இடத்துல நல்லா சூடு வச்சா தேளோட விஷம் எல்லாமே போயிடும். இரு, நான் கம்பியை காய வச்சு எடுத்துட்டு வரேன். கம்பியை காய வச்சா தேள் எங்க கடிச்சது? இதோ இப்போ ரெடி ரெடி. வந்துட்டாடா. காமி வெச்சுக்கோ. சூடு வச்சிட்டா சரியாயிடும். எனக்கு வலிக்கல. கொஞ்சம் பொறுத்துக்கோ. எனக்கு வலியில போயிடுச்சு. என்ன தேள் கடிக்கல. சூடெல்லாம் வைக்க வேணாம் மாமா. சொல்லுங்க மாமா. அத்தை சூடெல்லாம் வைக்க மாட்டேன், சும்மா தான் சொன்னேன். ஆமா, எதுக்கு இப்படி போய் சொன்ன? நீங்க எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க கூடாதுன்னு தான் அத்தை அப்படி போய் சொன்னேன். அண்ணே, இது உங்க வேலை தானா? ஐயோ, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லம்மா. இல்ல, அம்மாக்கெல்லாம் தெரியாது. நானா தான் இப்படி பண்ணேன். நீயுமா இப்படி பண்ற? அத்தை, வாபஸ் வாங்க வேண்டாம் அத்தை. நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்க அத்தை. இல்ல இலக்கியா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு சொன்னா புரியாது. இதனால நாளைக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். சரி வச்சுக்கோ. சூடாலாம் இல்லல்ல. மாமா கிளம்பலாமா? போலாம். இருங்க மாமா, போன் எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டேன். போலாம். சரி வரேன். ராசதி, கிளம்பும் போதே தடங்களா இருக்கு. வேணும்னா சாமி கிட்ட பூ போட்டு பார்த்து உத்தரவு கட்டிட்டு போலாமா? எதுக்கு? ரெண்டுலயும் ரோஸ் பூவை கட்டி வச்சு என்னை ஏமாத்தவா? இந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. சொல்லிட்டீங்களா? சரியான ஓட்டு பாய்த்த. நான் தான் ராசாத்தி கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்ல பொன்னி. ஆமாமா. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, வாபஸ் வாங்குறதுன்னு முடிவோட இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. மாமா கிளம்பலாமா? வரேம்மா. நீ என் தங்கச்சி ஏமாத்தி போக விடாம தடுக்க போறியா? வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. இது தேவையா? ஏய், உன் போன் அடிக்குது பாரு. எடுக்க. அந்த கம்பி கொடு. மாட்டிக்கிட்டியா? அழகு, நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. அவ வாபஸ் வாங்கிதான் அவனை அடம் பிடிச்சு கிளம்பிட்டா. இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ அண்ணி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்படியே ராசாத்தி நாமினேஷனை வாபஸ் வாங்க இங்க வந்தாலும் இங்க வாபஸ் வாங்க முடியாது. அப்படி ஒரு சம்பவத்தை இந்த அழகரிங்க பண்ணி வச்சுட்டான். என்ன சொல்ற? ஆமா நீ ஆபீசரு சைன் பண்ணா தானே நாமினேஷனை வாபஸ் வாங்க முடியும். அவரே கைகாலெல்லாம் நடுங்கிட்டு பாத்ரூமுக்கும் அவர் சீட்டுக்குமா நிறையா நடந்துகிட்டு இருக்காரு. அப்படி என்ன பண்ண? அண்ணி, ரோஸ் மில்க்ல பேதி மாத்திரைய சும்மா 10-15 கலக்கி அவரை குடிக்க வச்சுட்டேன். இப்ப நான் ஸ்டாப்பா அப்படியே போய்கிட்டே இருக்குன்னா பாத்துக்கங்களேன்.
அநேகமா ராசாத்தி இங்க வர்றதுக்குள்ள ஆபீசரு படுத்துருவாருன்னு நினைக்கிறேன். கலக்கிட்ட போ. நன்றி அண்ணி. சரி அண்ணி, வைக்கிறேன். ஆபீசர், கண்மணி போதும். கண்மணி, நான் பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ணிட்டு அப்படியே மில்லுக்கு போயிடுறேன். ஆ, சரிங்க. ஆ. என்னம்மா நீ பாட்டுக்கு உன் புருஷனை வழி அனுப்ப போற மாதிரி போய்கிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து டிராமாவை மட்டும் பாரு. என்னடி? அம்மா, இனிமே நீ தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓ, இத வச்சுக்கிட்டு படு. ஐயோ, மாப்ள சீக்கிரம் வாங்க மாப்ள. கண்மணி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கண்ணு துறடி கண்மணி. கண்ணு திறந்து பாருடி கண்மணி. ஐயோ மாப்ள, கண்மணி மயக்கம் போட்டு விழுந்துட்டா மாப்ள. கண்மணி சம்மந்தி, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு கண்மணிக்கு? ஐயோ, என்னாச்சுன்னே தெரியல சம்பந்தி. நல்லா தான் பேசிட்டு வந்தா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னாச்சுன்னே தெரியலையே. கண்மணி, ஐயோ கண்மணி, என்னாச்சு? எழுந்துரு கண்மணி, கண்ணு தர கண்மணி. அக்கா, காலையில சாப்பிட்டாளா? தெரியலையே சம்பந்தி. என் பொண்ணு இந்த குடும்பத்துக்காக உழைச்சு துரும்பா இழைச்சு போயிட்டா. ஐயோ, விட்டா இன்னும் ஓவரா சீன் போடுவாங்க போல இருக்கே. அத்தை, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன், முகத்துல தெளிச்சு பார்க்கலாம். கண்மணி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆம்புலன்ஸ்க்கு முதல்ல போன் பண்றேன். ஐயோ சம்பந்தி, ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் போன் பண்ணி அது வரத்துக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடும். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஐயோ கண்மணி, மாப்பிள, எப்படியாவது கண்மணிய கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வந்துருங்களேன். நான் பேங்க்ல போய் பணம் கட்டணும். அர்த்த சம்மந்தி, அவன் தான் பேங்க்குக்கு போகணும்னு சொல்றான்ல, அவனை விடுங்க. நான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன். ஐயோ, இந்த டிராமா போட்டதையே சரியா நடக்க விடாம பண்ணிடுவாங்க போல இருக்கே. அதான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீங்க பதறாம இருங்க, வந்துருவாங்க. அடி போங்கடி, என் பதட்டமே வேற. ஒழுங்கா ஒரு டிராமாவை ஒர்க் அவுட் பண்ண விடுறீங்களா? நடுநடுவுல பூந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு எல்லாம் குட்டிச்சவரா போகுது. நான் சுகர் பேஷண்டி, என்னால தாங்க முடியல. படன்னு வருது. என்னாச்சு? என்னன்னு தெரியலையா? ஆஹா, வந்துட்டாங்கயா அபூர்வ சகோதரர்கள். இப்ப பெரிய வழக்க கரெக்டா பாயிண்ட் சொல்லுவாப்ல. கண்மணி, ஐயோ, கண்மணிக்கு என்னாச்சு மங்க? தெரியலங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே, சும்மா பேசிட்டு இருக்கீங்க. ஆம்புலன்ஸ்க்கு தான் போன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க, ஆம்புலன்ஸ்னா முன்ன பின்ன வரும், அதுக்காக காத்துட்டு இருக்க முடியுமா? டேய் குமரா, என்னடா புள்ளி ஒன்றடி மயங்கி விழுந்துட்டா பாத்துட்டு இருக்கிற? ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போடா. இல்லப்பா, அது பேங்க் போகணும், பணம் வேற டெபாசிட் பண்ணணும். அதுக்காக அப்படியே உட்கார்ந்துருப்பியாடா? நல்லா கேளுங்க சம்பந்தி. மாப்பிள, நீங்க பேங்க் வரைக்கும் போய் பணத்தை கட்டிட்டு வாங்க. சரி மாமா. டேய், நீ கண்மணி கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போடா. கண்மணி, தூக்குங்க. பாத்து மெதுவா. பாத்து. கண்மணி, வெள்ளம் பாத்து கூட்டிட்டு போங்க என் பொண்ணு. மேல இருந்து ஏதாவது சவுண்ட் கேக்குதா? மழைகள வரப்போகுதா? வயிற்றுக்குள்ள இருந்து கேக்குது. வயிற்றுக்குள்ள இருந்து பெரிய சவுண்ட் எல்லாம் வருது மாதிரி இருக்கு. வயிற்ற கலக்குற மாதிரி தெரியுது.
அப்பாடா இப்பதான் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன மறுபடியும் சவுண்ட் கேக்குது? ஐயோ கண்மணி கண்மணி மாப்பிள, கொஞ்சம் சீக்கிரமா போங்க சரி. மாப்பிள.